சிறுபான்மையினோட வாக்குகளை சிதைக்க பார்க்குறீங்க, அதனால திமுகவோட வெற்றியை வந்து பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு. முதலமைச்சர்கள் ஏன் அவ்வளோ பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னா எனக்கு தெரியல. அந்த பிதி, அந்த பயம் அவர் முகத்திலே தெரியுது. ஒவ்வொரு தடவை பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம், ரெண்டு வகை இருக்குது. பயத்தில் பேசுவாங்க, இல்லை கொஞ்சம் நமக்கு அந்த சோர்வை இருக்கும்போது பேசுவோம். ஆனால் இது ரெண்டுமே கலந்து முதலமைச்சர் அவர்கள் பேசிட்டு இருக்காருன்னா அவர் முகம் பார்த்து எனக்கு நல்லாவே தெரியுது, அவர் பேச்சுலையும் நல்லா தெரியுது. நான் கேட்குறேன், இந்தியா முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிராக யாராவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? யாருமே பேசல. உங்கள் கூட்டணியில் எங்கெல்லாம் தவறுகள் நடக்குது அது மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதே ராகுல் காந்தி உங்கள் கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், முதலமைச்சரும் ராகுல் காந்தி அவர்களும். இவிஎம்னால தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க, ஓட் சோர்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். இவங்களும் கூட வாக்கு கொடுத்தாங்க, குரல் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், பாஜகவில் ஓட் சோரி நடக்குது. அப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, அப்போ அது ஓட் சோரி நாங்கள் சொல்லட்டுமா? இதுதான் உண்மையான ஓட் சோரி. இது உண்மையான தான் ஓட் சோரி நான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்ஐஆர் வரும்போது பயந்துட்டு போகிறீங்க பாருங்கள். 94 லட்சம் பேருடைய பேர் எடுத்திருக்கோம் வாக்காளர் பட்டியலேருந்து. ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து பொய்யான உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, எத்தனை பேர் 2 முறை 3 முறை அவங்க பேர் இருக்குது. நாங்கள் வந்து சும்மா பண்ணலையே, ப்ரூஃபோட தானே பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜெயிச்சா தக்காளி சட்னி, நீங்கள் ஜெயிச்சா ரத்தம், நாங்கள் ஜெயிச்சா அது தக்காளி சட்னியா? அந்த ரேஞ்சில் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. ரத்தம் எல்லாருக்கும் ஒன்று தான், சிகப்பு கலர் தான். நீங்கள் வந்து மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணதுனால உங்கள் ரத்தம் வந்து பச்சையாக மாறாது, எங்கள் ரத்தம் வந்து காவியாக மாறாது, சிகப்பு ரத்தம் தான் எல்லாருக்கும். இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே திருமாவளவன் அதற்கு எதிராக பேசுகிறார். ஆனால் அவர் கையில் வெயில் கொடுக்குறாங்க, அவர் ஒரு முருகராகவே சித்தரிக்கிறார். அதுதான் சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் ரெண்டு வகையாக பேசுகிறீங்கல்ல, ரெட்டை முகம் வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது. நான் இப்படியும் பேசுவேன், எனக்கு எப்போ வந்து மக்களை ஏமாற்றணும் அப்புறம் வேறு முகம் வச்சுட்டு பேசுவேன். ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு முகமுடி போட்டுட்டு நான் பேசுவேன்னு அப்படி இருக்கக்கூடாது. திருமாவளவன் அவர்கள் வந்து இதான் சொல்கிறேன், திருப்பூர் குன்றத்தை வந்ததுனால எங்களுக்கு வந்து எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்குற கேள்வி. கிறிஸ்மஸ் பண்டிகையில் கலந்துக்கிறதுனால எனக்கு எய்ம்ஸ் வந்துருமா? இல்லை நாங்கள் வந்து ட்ரிபிள் தலாக் எடுத்துட்டோம் பெண்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆட்சியில் இத்தனை வருஷமாக இருந்தீங்க, காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்கீங்க, நீங்களும் வந்து அங்கே லோக்சபாவில் தானே இருக்கீங்க, பாராளுமன்றத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? பெண்களுக்கு நிச்சயமாக ட்ரிபிள் தலாக் அது வந்து நீடிக்கணும் நீங்கள் பேசுனீங்களா? பெண்களுக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் எங்கே தவறு பண்ணார், அது சரிப்படுத்துறதுக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, அவங்களுக்கு சக உரிமை இருக்கணுங்கிறதுக்காக ட்ரிபிள் தலாக் எடுத்தோம். அப்போ மட்டும் ஏன் திருமாவளவன் அவர்கள் ட்ரிபிள் தலாக் எடுத்ததால எங்களுக்கு எய்ம்ஸ் வந்துருமா, எங்களுக்கு இல்லைன்னா ஒரு ஏபிசிடி வந்துருமா, ஏன் அப்போ கேட்கல? உங்களுக்கு எப்போ வாயை கூசுதோ அப்போ நீங்கள் பேசுவீங்க. மற்ற நேரத்தில் மக்களை ஏமாத்துறதுக்காக உங்களுக்கு எப்போ வந்து ஓட்ஸ் வேணுமோ அப்போ வேற விதமாக பேசுவீங்க. திருப்பூர் குன்றத்தில் தீபம் ஏற்றல அவர் தவறான விஷயம். எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை, ஒரு சராசரி ஹிந்து மக்கள் போய் கேளுங்க, திருப்பூர் குன்றத்தில் வந்து தீபம் ஏற்ற விடவில்லை, எவ்வளோ கோபம் இருக்கும், எவ்வளோ மனஸ்தாபம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஒரு கடவுளுடைய நம்பிக்கை. அப்போ உங்களுக்கு வரும்போது உங்கள் கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் டைமில் நான் சிவ் பக்தர், நான் வந்து ஒரு ஜனாவை போட்டுட்டு தான் சுற்றுறேன் அதெல்லாம் சொல்லுவார். அது மட்டும் அது போடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமா? இல்லை அப்படி பண்ணுறதுனால ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆயிடுவாரா? இதெல்லாம் வாய்க்கு வந்து ஒரு கூசாமே பேசுகிற விஷயங்கள். இப்போது டிஎம்கே டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் தன்னை அறிக்கை மூலம் பேச்சு மூலியமாகவே சொல்லிட்டு இருக்காரு. களம் அப்படி தான் இருக்கா? முதல் முறையாக வந்திருக்காரு. அந்த உற்சாகம், மக்களுடைய கூட்டம், ஒரு விஜய் அவர்கள் வந்து மாபெரும் ஒரு பெரிய த பிக்கெஸ்ட் ஸ்டார், சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் யாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விஜய் அவர்கள் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் வரதான் செய்யும். இப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு முறை நம்ம பார்த்துருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேற மாநிலத்தில் கட்சி தொடங்கும்போது அவர் தான் அடுத்த சிஎம்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவருடைய தொகுதியிலேயே அவர் ஜெயிக்கலை. ஸோ உங்களுக்கு வர மக்கள் வாக்களிப்பாங்கன்னு உறுதி கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் இப்போ தான் வந்திருக்காரு, என் தம்பி தான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் சொல்வேன். நான் இன்னும் நல்லா பண்ணுங்க தான் சொல்வேன், வாழ்த்துவேன். ஒரு அக்காங்கிறது முறையில் நல்லா வாழ்த்துவேன் நான். ஆனால் அரசியலுங்கிறது வேறு. மக்கள் வந்திருக்காங்க அதுக்காக வாக்களிப்பாங்கன்னா யோசிக்கக்கூடாது. பார்ப்போம். 2021 ஒரு
டஃபஸ்ட்டு ஃபைட் கொடுத்தீங்க 1000 லைட்டில். 2026 என்ன பிளான்ஸ் எதுவுமே இல்லை. கட்சி மூலமாக எங்களுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறது, பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் இங்கே நயனா நாகேந்திரன் அவர்களும் எங்களுடைய புதுசு வந்திருக்கிற ஒர்க்கிங் பிரசிடெண்ட் நிதின் நபீன் அவர்களும் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் வரும்போது முகம் முக்கியம் கிடையாது, ஒரு இடம்தான் முக்கியம். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரேகா குப்தா அவர்கள் முதல் முறையாக இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக அவங்க வந்து போட்டியிட்டாங்க, ஜெயித்தாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஸோ யார் எப்போ ஜெயிப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. இடம் தான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் பணியாற்றுறீங்களோ அதுதான் முக்கியம். ஸோ குஷ்பு இந்த இடத்துல இன்னும் தான் ஜெயிப்பாங்கிறது முக்கியம் கிடையாது. அப்படின்னா அந்த 1000 லைட்லேயே ஜெயிச்சுட்டு போயிருப்பேன். இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு பாஜக சார்பாக, அதிமுக சார்பாக இருந்தது. இந்த தேர்தலில் நான் போட்டியிடுறேன்னா இல்லையானா எனக்கே தெரியல. கட்சி மூலமாக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, என் தலைவர்கள் அவங்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவு.